காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பெரும்புதூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் நெமிலி தியாகராஜ் மெர்சிடயானா அவர்களின் அன்பு குழந்தை தமிழ் கோமகன் முதலாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி மழலை செல்வம் தமிழ் கோமகன் குழந்தையை வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து வரும் ஜூன் 14ஆம் தேதி அன்று திருச்சியில் நடைபெற உள்ள மதச்சார்பின்மையை காப்போம் பேரணியை குறித்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பலர்கள் நீல நிறம் சட்டை அணிந்து கொண்டு மாநாட்டிற்கு பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகாதேவி கோமகன் மற்றும் காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் மதியாதவன் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிர்வாகிகள் மற்றும் இளம் சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் திரளாக பங்கேற்றனர். நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி தியாகராஜ், மெர்சி டயானா ஆகியோரின் அன்பு குழந்தை தமிழ் கோமகன் கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். தவிர்க்க முடியாத சில சந்திப்புகள் நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தால் அங்கிருந்து புறப்படுவதற்கே 9:04 மணி ஆகிவிட்டது. நாவே வந்து சேர 10:30 மணி ஆகிவிட்டது. என்றாலும் யாரும் கலைந்து போகாமல் மாலை 6 மணியிலிருந்து இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். நம்மிடையே இல்லை. அவருடைய இழப்பு என்றென்றைக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அந்த துக்கத்திலும் துயரத்திலும் கூட கட்சியை விட்டுக் கொடுக்காமல், அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்காமல், கோமகனின் மனைவி துணைவியார் மேனகாதேவி அவர்கள் மற்றும் கோமகனின் உடன்பிறப்புகள் அனைவருமே இந்த கட்சியை தனது குடும்பமாக எண்ணி இந்த இயக்கத்திலே தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள். இடையிலே குடும்பத்தில் ஒரு இடைவெளி ஏற்பட்டது. ஆனால் அது இன்றைக்கு சீராகி இருக்கிறது, சரியாகி இருக்கிறது என்பதை மேனகாதேவி இங்கே எடுத்துரைத்தார். எப்போதும் காலத்தால் பல காயங்களுக்கு மருந்து கிடைக்கும், பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும், பல முடிச்சுகளை அவிழ்க்க முடியும். அதுவரையில் பொறுமை காக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அது இன்றைக்கு கோமகனின் குடும்பத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி, பெருமை. அதுபோல இயக்கத்தில் தோழர்கள் கருத்து முரண்பாடுகளால் வெவ்வேறு குழுக்களாக இயங்குவது தவிர்க்க முடியாதது. ஆனாலும் தேவையான சூழலில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படும் ஒரு வரலாற்று கட்டாயம் உருவாகும். அதுவரையில் நமக்கிடையிலே அரவணைத்து செல்ல பழகிக் கொள்ள வேண்டும். அதுதான் நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த வகையிலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு நமது தோழர்கள் மிகுந்த வீரியத்தோடு தீவிரமாக களப்பணி ஆற்றி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. வருகிற 31ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணி ஜூன் 14ற்கு தள்ளி வைத்திருக்கிறோம்.
அந்த பேரணி வெற்றிகரமாக அமைய வேண்டும். தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையிலான ஒரு பேரணியாக அமைய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய பேரணியாக அது அமைய வேண்டும். எனவே காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் இந்த பேரணியிலே பங்கேற்று சிறப்பிக்க இப்போதே நீங்கள் 14ஆம் தேதியை அதற்கு குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு எந்த வேலையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஜூன் 14 என்றால் அன்றைக்கு திருச்சியிலே நாங்கள் இருப்போம். ஜூன் 14 என்றால் அன்றைக்கு நாங்கள் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியில் பங்கேற்போம். ஜூன் 14 என்றால் நாங்கள் நீலச்சட்டை பேரணியிலே பங்கேற்க இருக்கிறோம். ஜூன் 14 என்றால் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து நடத்துகிற இந்த மாபெரும் பேரணியில் நாங்கள் பங்கேற்க இருக்கிறோம் என்று நமக்கிடையிலே உரையாடல்கள் நிகழ வேண்டும். உங்களுடைய நாட்குறிப்பேடுகளில் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். உங்கள் நினைவு குறிப்பேடுகளிலும் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இன்னும் இத்தனை நாட்கள் தான் இருக்கின்றன என்று எண்ணி எண்ணி நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும். இன்னும் நமக்கு 20 நாட்கள் தான் இருக்கின்றன. இன்னும் 19 நாட்கள் தான் இருக்கின்றன. இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கின்றன. இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன என்று பேரணிக்கான நாட்கள் குறைய குறைய அதை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போதே வண்டி வாகனங்களுக்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். யார் யார் அந்த வண்டியில் ஏறப் போகிறோம், எத்தனை வண்டிகளை இந்த ஒன்றியத்திலிருந்து நாம் எடுத்துச் செல்ல போகிறோம், அந்த வண்டிகளில் எல்லாம் நம்முடைய ஒன்றியத்தின் பெயரை எழுதி கொட்ட வேண்டும். அந்த வண்டியில் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், குடிநீர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இப்போதே நீங்கள் திட்டமிட வேண்டும். அவ்வாறு திட்டமிடுவதற்காகத்தான் ஒரு கால அவகாசத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அன்பு குழந்தை தமிழ் கோமகனின் பிறந்த நாள் விழா ஊடாக உங்களிடையே இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தின் தோழர்கள் இதனை நேரலையின் மூலமாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அனைவருக்கும் சேர்ந்தே இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். நமக்கு நாட்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. இன்னும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் தீங்கு இந்த தேசத்தில் சூழ்ந்துள்ளது. அந்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கு ஆபத்து சூழ்ந்துள்ளது. ஆகவே யாருக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, யாருக்கு பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ, புரட்சியாளர் அம்பேத்கரின் உண்மையான வாரிசுகளாக களத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த பொறுப்பு திருச்சிராப்பள்ளியிலே எத்தனை லட்சம் பேர் வந்தார்கள் என்று எவராலும் மதிப்பிட முடியாத அளவுக்கு நாம் அங்கே வந்து குவிய வேண்டும். அதற்கு இப்போதே தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அன்பு குழந்தை செல்வம் தமிழ் கோமகனுக்கு இன்றைக்கு 1 வயது, 2வது வயதை அடியெடுத்து வைக்கிறான். அவன் வளர்ந்து 20 வயதை எட்டுகிற போது இந்த இயக்கம் இன்னும் பெரிய 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 இலக்கை அவனும் நானும் இந்த இயக்கத்தில் ஒரு பொறுப்பாளர் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய பெரிய தந்தை இந்த இயக்கத்தில் இருந்தார், எனது தந்தை இருந்தார், நானும் இந்த இயக்கத்திலே இருக்கிறேன் என்று அவர் நம்முடைய இயக்கத்தை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு ஒருங்கிணைந்து செயலாற்றுவோம் என சொல்லி, குழந்தை செல்வம், கல்வி செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்க்கை தமிழ் கோமகனுக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டு பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து